Daily. Taste the Daily. இந்த 2 மாத காலமாக சம்பளமும் வரல, எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. இதை வந்து ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஓடி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்படி. அதுக்கப்புறம் அங்கே ஓமன் நாட்டில் உள்ள ஏஜென்ட்டுக்கிட்ட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி விட்டார். அவங்களுக்கு கேட்டோம், உன் பொண்டாட்டிக்கு 3 லட்சம் அனுப்பிச்சி விட்டா தான் நான் அதை அனுப்புவேன், இல்லைன்னா 2 மாதம் ஆச்சு தொடர்பு கொண்டு எப்படியா மீட்டுட்டாங்கய்யா. எனக்கு யாருமே இல்லைங்கய்யா. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பா. சார், நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி 2வது தொகுதியில் உள்ளவன், ஆழ்வாத்தோப்பு அண்டவண்ணன் தெருவை சார்ந்தவன். என்னோட மனைவி வந்து மஸ்கட் ஓமன் நாட்டிற்கு சென்று 8 மாதங்கள் ஆகிறது. அதில் 6 மாதங்கள் சம்பளம் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இந்த 2 மாத காலமாக சம்பளமும் வரல, எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. இதை வந்து ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஓடி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்படி பேசினார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி 20 நாளில் தகவல் தரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்கே ஓமன் நாட்டில் உள்ள ஏஜென்ட்டுக்கிட்ட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி விட்டார். அவங்களுக்கு கேட்டோம், உன் பொண்டாட்டிக்கு 3 லட்சம் அனுப்பிச்சி விட்டா தான் நான் அதை அனுப்புவேன், இல்லைன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மறுபடியும் நான் ஏஜென்ட்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அனுப்பிச்சி விட்டேன், எனக்கு தொல்லையை கொடுத்தீங்கன்னா பார்த்துங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டார். அதையும் மீறி வந்து நான் திருச்சி மாவட்டத்தில் கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன். இது வந்து கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுத்தனால பரிசீலனை பண்ணி, ஐயா முதலமைச்சர் அவர்களை என் மனைவியை மீட்டு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, ஒரு பொண்ணு மட்டும்தான். எனக்கு யாரும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படியா 2 மாதம் ஆச்சு தொடர்பு கொண்டு எப்படியா மீட்டு தாங்கய்யா. எனக்கு யாருமே இல்லைங்கய்யா. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்கு. எனக்கு 8 மாதங்களாக போய் இப்போ 2 மாதமா தொடர்பே இல்லை, எங்கே இருக்காங்கன்னே தெரியலங்கய்யா. ஆனால் மஸ்கட் ஓமனில் தான் இருக்காங்க. அந்த ஏஜென்ட் ஆஃபீஸ்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த அந்த மேப்பு கீப்பு எல்லாமே கொடுத்துருக்கேன். எந்த ஆஃபீஸில் இருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் முயற்சி பண்ணி என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க. எனக்கு யாரும் இல்லாத காரணத்தினா ரொம்ப தவிக்கிறேன். என்னை அடிக்கிறாங்க, சித்திராதை பண்ணுறாங்க, கொஞ்சம் எப்படியா காப்பாற்றிருங்க, என்னை சாவடிச்சிருங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நான் எப்படியா காப்பாற்றுறேமான்னு சொல்லி இப்போ 1.5 மாதம் அது அவங்க பேசி அதுக்கப்புறம். ஆனால் அவங்க ஃபோன் நம்பரையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. ஃபோனும் இல்லாமல் அவங்கள்ட்ட ரிங்கு போதானா எடுக்க மாட்டாங்க யாரும். இந்த மாதிரி இருக்குங்க. என்ன வேலைக்கு போனாங்க? ஹவுஸ் வேலைக்கு, வீட்டு வேலைக்கு தான் போனாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்கய்யா. எப்படியாவது 11th படிக்குதுங்கய்யா, பொம்பளை பிள்ளை. ஆமாம், ஒரு நிமிஷம். ஆமாம் வா. ஏஜென்ட் வந்து திருச்சி இனாம்குளத்துள்ள ரியாஸ் அகமதுங்கிறவர். அவர் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த மனுவில் எழுதி வச்சுருக்கேயா. அவரை கூப்பிட்டு விசாரித்து பம்பாய்க்காரமாட்ட தான் அவர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. பம்பாய்க்காரவங்களும் மஸ்கட்டில் இருக்காங்க, ஓமன் நாட்டில். அந்த மேடம் தான் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டவங்க. அவங்கள்ட்ட கேட்டாலும் இதே பதில் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு இது மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. எப்படியாவது முயற்சி பண்ணி இது மாதிரி இருக்குங்கய்யா. முதலமைச்சர் அவர்கள் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி மனைவியை எப்படியாவது மீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்யா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.